ராம் சிவகுமார், ராம் சிவகுமார், ராம் சிவகுமார் தெரிவிக்கிறார். அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே, நீங்கள் வந்திருக்கிற இடம் பெரிய அவங்க பூஜை புனக்காரங்கள்லாம் செய்து காஞ்சி மதத்தோட தொடர்புள்ள பெரிய ஆச்சாரியர். எங்கள் அப்பா, அவங்க அப்பாவுக்கு அப்பா எல்லாருமே அந்த குரு பரம்பரையில் வந்தாங்க. அந்த சுப்பிரமணியம் அவர்கள் அவங்க எங்கள் ஆற்றிலே வந்து நாங்கள் பஜனை பண்ணியிருக்கோம். ஒரு 35 ஆண்டுகளுக்கு வந்து நம்ம ஆதாரி ருக்மணி அம்மா அப்படின்னு வருது. அழும்போதெல்லாம் வருவாங்க, பாடலாம் குறைவு பாடலாம் பாடுவாங்க. அப்படி ஒரு தொடர்பு, தெய்வீக தொடர்பு. அந்த தொடர்பின் காரணமாக இன்னைக்கு வந்து அவர் கந்தர் அலங்காரமா அனுபூதி படித்தார். படித்தது மட்டும் பகவான் மொழியிலும் படித்து பெரிய விசேஷம். அதனால அவருக்கு சில கேள்விகள் கேட்கணும், அது பதில் சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாரும் பாருங்க பயன். ஐயா, குரு தத்துவத்தை சொல்லுவோம். குருனா என்ன? தாய்மானவர்கிட்ட தான் எனக்கு தெரிஞ்ச சுவாமி ஓங்காரநாதர். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிய வடிவினி, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தமும் ஆதியும் அளப்பெரும் ஜோதியை, அடியார்தம் சிந்தை மேவிய தாயுமானம் என்னும் சிறகிரி பெருமானே. ஏன்னா அதோட எனக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை சொல்றேன். குரு வடிவம் அப்படின்னா தேசிக வடிவம்னா என்ன? நமக்கு தேசம் எந்த தேசம், கால தேசத்துக்கு எந்த தேசம்ன்றது தெரியாம எல்லா இடத்துலையும், அதாவது முக்காலத்திலையும் நமக்கு வந்து குருவா இருந்து நம்மளை அனுகிரகம் பண்ணி அருள் கொடுத்து நம்மளை எல்லா இதுலையும் வந்து காப்பாற்றக்கூடியவர் தான் குரு. இந்த குரு வழிபாட்டில் குரு கிடைச்சிட்டா குலதெய்வ வழிபாடு வேண்டாம்னு சொல்றாங்க. குலதெய்வதான் பாடுறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட அறிவுக்கு எட்டினது வரும், எனக்கு கேட்ட வரைக்கும் குரு வேற இல்லை, தெய்வம் வேற இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரம்மாண்ட தப்பு பண்ணிட்டா விஷ்ணுட்ட சொல்லி தப்பிச்சிடலாம், விஷ்ணுட்ட தப்பு பண்ணிட்டா சிவன்ட்ட சொல்லி தப்பிச்சிடலாம், சிவன்ட்ட தப்பு சொல்லிட்டா குருட்ட சொல்லி தப்பிச்சிடலாம், குருட்ட தப்பு பண்ணா மோட்சமே கிடையாது. அதனாலதான் ஏன்னா எல்லாம் சேர்ந்தது தான். அதுக்குதான் பிரம்மசூத்திரத்துல ஒரு மந்திரம் இருக்கு. ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபியோ வம்ச ரிஷிபியோ மகத்பியோ நமோ குருபியக சர்வ உபப்ளவரிகதக பிரக்ஞானகனக பிரத்யேகர்த்தோ பிரம்மைவகமஸ்மி. ஷார்ட்டா சொல்றது அர்த்தம் என்னன்னா, ஓம் நமோ பிரம்மாதிபியோ, அந்த பிரம்மம் குரு எல்லாம் அல்டிமேட், அதுல இருந்து வந்தவங்க எல்லாம் அந்த உலகம் எல்லாமே, அந்த யூனிவர்ஸ் எல்லாமே, அதுல எல்லாரும் குருவையும் வச்சு நமக்கு நம்ம வாழ்ந்த காலத்துல எத்தனை வருஷம் வாழ்றோமோ அத்தனை வருஷம் காலத்துல எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி, அந்த குருவையும் நமஸ்காரம் பண்ணி, அந்த குருல நானும் ஒருத்தேன்னு சொல்லி அதுக்கு நமஸ்காரம் பண்ண அந்த மந்திரத்தோட தெளிவான அர்த்தங்கள். குரு யோகிராம் சிவகுமாரை பற்றி பார்த்தா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மந்திரம் குரு சாட்சாத் பரபிரம்மம் அப்படின்னு நம்ம எல்லாரும் பாடுறோம். ஆனால் அதை சாதாரண மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன குலதெய்வ வழிபாடு, அந்த வழிபாடு எல்லாம் செய்யும். கடைசியில் குரு தத்துவம் ஒரு சில ஆண்டுகளுக்கு போய் சேரலை. அது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ரீ கிருஷ்ணபுரம் அண்ணா இவங்கெல்லாம் நல்ல குரு தத்துவத்தை பற்றி எல்லாருக்கும் புரிய வச்சிருக்காங்க. இன்னும் ஆழமாக ரீச் ஆகும். அதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க. நம்ம இந்த மாதிரி பகவான்கிட்ட, ஏன்னா காஞ்சி மகா பெரியவர்கிட்ட ஒரு இடத்துல கேட்கும்போது பிபிசியில கேட்குறாங்க. அந்த காஞ்சி பெரியவர்கிட்ட போகும்போது அந்த இதில் ஆர்ச்சில் இருக்கு, ஸ்ரீ ஸ்ரீ மகா சந்திரசேகர் பாதித்த சுவாமிகள் ஜெகத்குருன்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னா, எஸ் ஆமாம் போட்டிருக்கேன். எனக்கு என்ன வேணும்னா, அப்போ பிபிசி அந்த அம்மா கேட்கும்போது உங்கள் பேரை சொல்லிலாம் போட்டிருக்காங்களே, ஆமாம் கரெக்ட், நான் ஜெகத்குரு தான் இல்லைன்னு சொல்ல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் வந்து வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, ஆமாம் வாங்கக்கூடாது சத்தியம் தான். ஆனால் ஜெகத்குரு சந்திரசேகர் சரஸ்வதி சுவாமிகள் போட்டுட்டு உங்கள் பேரை சொல்லி வரதட்சணை கேட்குறாங்களே, தப்பா இல்லையான்னா ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமாக இருந்துட்டு அவர் சொன்ன பதில் என்னென்னா, நான் அம்பால வச்சது அப்புறம் அவ்வளோதான், நான் இன்னும் மேற்கொண்டு பக்தி பண்ணணும் அப்படின்னாரா. அவர் சொல்கிறது புரியுதா? நம்ம இன்னும் மேற்கொண்டு வளரணும்னா நம்ம அதுக்கு எகென்ஸ்டாக போகணும், இன்னும் நம்ம பக்தியை பெருக்கணும், இன்னும் அந்த பக்தியை பகவான் குரு காணிக்க நம்ம செலுத்திட்டே இருக்கணும். அந்த பக்தி மூலம் நம்ம மேற்கொண்டு உயரலாம்னு சொல்லி என் மனசில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு உடனே வர ஆன்சர் அதுதான். அதனால அதை நான் சொல்கிறேன். அதுபோல் இப்போ காஞ்சி மகாபெரிவரெல்லாம் பலருடைய கடவுளை போய் மந்திர உபதேசம் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்பவும் யார் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்தில். இப்போ எனக்கு அடிக்கடி எடுத்துக்கோங்களா, வந்து ஒரு வாட்டி மகாபெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள்
வந்து கனவுல வந்து மஸ்ட் ராம்நாம் ராமன். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லி வந்த உடனே நான் நேரே திருவண்ணாமலை போனேன். சுவாமி சுவாமி இருக்கிறார். கேட்டேன், கனவு இல்லைப்பா அப்படின்னு சொல்லணும், உங்களுக்கு இனிஷியேஷன் கொடுத்துருக்காரு, அதை நீ ஃபாலோ சொல்லணும். சரிங்களா? அப்போ நம்ம குரு மந்திரமும் சொல்கிறோம், ராமநாமமும் சொல்கிறோம். சரிங்களா? யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் ஜெய குருராயா. அப்போது கனவுல வந்தாலும் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இல்லை, கனவுல வந்ததுனால இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்கு ஒரு தாபம் ஏற்பட்டது. சுவாமி ஒரேடியாக அடிச்சிட்டார். ஈ கேம் இன் யுவர் ட்ரீம், யூ ஃபாலோ ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் சொல்லணும். அதுதான் அபிராமந்தாதியில ஒரு இடத்துல வரும், தொழும் மடியாரே தொழும் அவருக்கு அப்படின்னு வரும். அந்த அர்த்தம் தொழும் மடியாரே தொழும் அவருக்கு என்ன அர்த்தம்? எங்க சுவாமி விகட சுப்பிரமணிய பாகவதர் சொல்லி கொடுத்தார். தொழும் மடியாரே தொழும் அவருக்கு என்னன்னா, இப்போ நீங்க கரண்ட்டை தொட்டீங்கன்னா நான் போய் நான் உங்களை தொட்டா போதும், கரண்ட் எனக்குள்ள தன்னைத்தானே உள்ள வந்துடும். குருள் உங்கள்கிட்ட இருந்தா அந்த குருள் நான் உங்களை தொட்டா போதும் தன்னைத்தானா வந்துடும். இதனால இது வந்து இதுக்காக போய் நம்ம மெனக்கடணும்னு அவசியமே கிடையாது. பக்தி பண்ணணும், நம்ம போய் தபஸ் பண்ணணும், நம்மளோட சம்ஸ்காரங்களை மாற்றிக்கணும், அதுவே தேவை. நமக்கு அல்டிமேட் என்ன வேணும் உலகத்தில்? இப்போ மனுஷ வாழ்க்கையில் என்ன வேணும்? வெறுப்பு இல்லாமல், டூஸ் ஆர் டோன்ஸ் இல்லாமல், சந்தோஷம் வந்தால் ரொம்ப ஆடாமையும், துக்கம் வந்தால் ரொம்ப தோழாமையும் இருக்கிறதுக்கு தான் அந்த பக்தி. இதை நியூட்ரலைஸ் பண்ணுறது தான் அந்த பக்தி. ஸோ அந்த பக்திக்கு என்ன ஆதாரமாக இருக்கிற என்ன? அந்த குரு நமக்கு பக்தியை சொல்லி தருவார். ஸோ அது பிரகாரம் போகும்போது என்ன ஆகும்? ரெண்டே பேலன்ஸாக போய் நம்ம அல்டிமேட் நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லி அதை அடையிறது தான் இதோட தத்துவம். கரெக்டாக சாமி? கரெக்டாக. இப்போது பலரும் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பஜனை பாடுறீங்க, நாம சங்கீர்த்தம் சொல்கிறீங்க, இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சிலவங்க இதமாக பேசுகிறாங்க. ஆனால் நம்ம இதை அனுபவிக்கிறோன்னு தன்னை மறந்து பாடுறாங்க. அடிக்கடும் பஜனைகள்லாம் பண்ணுறோம், நர்த்தன பஜனைகள்லாம் பண்ணுறோம். தன்னை மறக்கும் போது ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அதனுடைய டைரக்ட் எனர்ஜி நம்ம கிடைக்கிறது பார்க்கணும். என்ன சுவாமி? அதுதான் சாமி நான் சொல்கிறேன். அந்த விருப்பு வெறுப்பு, உனக்கு ரைட்டு தப்பு அப்படின்றது நம்மளோட அகங்காரம், தன் முனைப்பு அப்படின்வாங்க. தன் முனைப்பு வந்து வெளிப்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த பக்தியால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் இன்னும் ஒரு ஸ்டேஜ் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தான் பண்ணுறதான் ரைட்டுன்னு சொல்கிற ஆட்கள் தான் இருக்குது பக்தியிலேயே. நம்ம போய் அவங்கள ஆர்கியூ பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்மளும் கெட்டு போயிடும். அதனால தான் ரமண மகரிஷி பகவானே டாக்ஸிக் ரமண பகவான் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும், பகவான் எனக்கு ஒன்றும் தெரியல உனக்கு தெரியல, அதை பாரு. திருப்பி அவரை உள்ள திருப்பி விடுவார். ஏன்னா உனக்குள்ள நீ உள்ள பார்த்தானா நீ யாரு என்னன்னு புரியும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. திருமந்திர என்னன்னா, நம்ம யாரு, நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், நம்மளுக்குள்ள அந்த ஈஸ்வரன் இருக்கார். அந்த ஈஸ்வரன் நித்திய பூஜை பண்றதுக்கு தான் வெளிமுகமா பூஜை பண்றோம். இந்த சம்ஸ்காரங்கள்லாம் எதுக்கு? இந்த ரிச்சுவாலிட்டிலாம் எதுக்கு? நம்மள அல்டிமேட் நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்மள அந்த இறைவனோட ஐக்கியப்படுத்திக்கிறதுக்கு தான். இதுக்காகலாம் ஒன்றும் பெருசா இதுக்காக நம்ம போய் தனியா ஒன்றும் பண்ண வேண்டாம். அதனால போய் ஒருத்தருன்னா இப்ப எனக்கு செட் ஆகுது, அடுத்த ஆளுக்கு செட் ஆகாது. அதனால நான் செய்யறதா ரைட்டுன்னு சொல்றதை நம்ம ஆர்கியூ பண்ண என்ன ஆகும்னா, நம்ம அதுல இருந்து அவங்களும் விலகி போயிடுவாங்க, நம்மளும் விலகி போயிடுவாங்க. நம்ம பார்த்தாலே விலகி போயிடுவாங்க. அதுக்கு வாயை பொத்திட்டு நீ உன் பாட்டுக்கு ஓம்போ, நான் என் பாட்டுக்கு ஏம்போ, எல்லாருமே சொல்லி இது போயிடலாம். அதுக்குதான் பாரதியார் வந்து ஆத்திச்சூழி இளம்பெறிந்து மோனத்திற்கு முழுவெண்மேனியான் கருநிறம் கொண்டு பாற்கடல் மிசட் கடப்போல் முகமது ரபிக்கு மறைவில் புரிந்தோல் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணராது பலவையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, அதன் இயல்பு ஒளிரும் அறிவாம், அதன் நிலை போற்றி அமர வாழ்வே இதுவாம். இதோட என்ன ஒன்று கடவுள் வாழ்த்து சுவாமி ஓம்காரானந்தா சொல்லி கொடுத்தது எனக்கு. இந்த கலியுகத்துல பஜனை நாம சங்கீர்த்தனத்தில் தான் இறைவனாலை நாமஜபம். கேட்டீங்களா? இப்போ நான் குருநாமம் சொல்கிறேன், யோகிராம் சொல்கிற யோகிராம் சொல்கிற அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் வர்றார். பட்டர்ஃப்ளை பிச்சைக்காரன், ஒரு மாதா மாதிரி பிச்சைக்காரி மாதிரி வந்து அது கடாச்சத்தை பண்ணிக்கிட்டு போகிறார். இதே நம்ம உணர்ந்த பிறகும் ஒரு சிலருக்கு இந்த பக்தி மார்க்கம் சரியில்லை, நாங்கள் தவம் இருக்க போகிறோம்னு சொன்னால் அவங்க அவன் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து கடைசியில் வந்து இங்கே வந்து அழுகிறாங்க. 6 வருஷம் 7 வருஷம் அங்கே போனேன் இங்கே போனேன், அந்த குருவை பார்த்தேன் இந்த குருவை பார்த்தேன், எனக்கு இங்கே மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாரு அப்படி இப்படி கடைசியில் பார்த்தா மெண்டல் கேஸ் மாதிரி வந்துருக்குறாங்க. முதல்லேருந்தே ஆரம்பிக்கணும். நாம சங்கீதம் சொல்லி நாமம் சொல்லி ஒரு ஜீவத்தை சொல்லி நல்ல குருத்தை போய் உபதேசம் வாங்கும், மந்திர உபதேசம் வாங்கும் சொல்லி நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும். எல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் இப்போ நாமஜபம்
ஐயா நான் மலேசியா சிங்கப்பூர்லாம் 2007 20 வருஷமாக அங்கே உள்ள மக்கள் ஒரு வீடு வீடாக போய் நான் அவங்க மற்ற இது இல்லையா ஆடு கிடா இதெல்லாம் பண்ணும். ஐயா வைகுண்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஆடு கிடா கோழி நான் அறுத்து கேட்கவில்லை, அன்பு மலர் எடுத்து அனுதினமும் பூஜை செய்வார். பூஜை செய்யும். உன் அன்பை தான் நான் எதிர்பார்க்கேன், ஆடு கிடா இப்படி ஒன்றும் தேவையில்லை. அதை அவங்க சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சு இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க. அதை பகவான் செய்தார். ஆமா, அந்த கிரேஸ் தான் நம்மளை கூட்டிட்டு போகுது. அது எந்த ரமண பகவான்கிட்ட போய் நீங்க வந்து அவர்கிட்ட கேட்கும்போது, ஒரு இடத்துல கேட்கும்போது, எந்த மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு நீங்க கூட்டிட்டு வந்ததோ, எந்த திருவண்ணாமலையில் அவங்க என்னை வாழ வைக்கணும், அது என்னைய கைட் பண்ணணும். அதை நம்ம அதுக்கு மட்டும் நான் தான் சொன்னேன் சாமி, நான் வெளி உலகத்துக்கு நல்லவனா இருக்கணும்னு அவசியமே இல்லை. முதல்ல எனக்கு நான் நல்லவனா இருக்கணும். எனக்கு நல்லவனா இருந்தால் அது உள்ள தன்னைத்தானே ஆக்டிவேட் ஆகும். என்னன்னா அது காது கொடுத்து நம்ம கேட்கறது கிடையாது. அதை கேட்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயம் அது உள்ள போடும். அதுக்கு ஒரே உதாரணம், கண்ணை மூடி தன்னஞ்சு 60 பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். ஐயத்தில் நீங்கி தெரிந்தாருக்கு மையத்தில் வானம் நனியது உடைத்து மையுடத்தல் அதிகாரம் இருக்கு. அந்த ஒவ்வொரு அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா அது எதுக்காக வச்சிருக்காங்க, ஏன் வச்சிருக்காங்க, துறவரம்னா என்னமோ எல்லாரும் இது நினைச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ சாக்ரிஃபைஸ். அது என்னன்னா கருணையோடு செய்யறது. அதான் நம்ம தேசிய குடியில முதலே வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு சிம்பாலிக், அது ஒரு அடையாளம் எழுதுனாங்க. அடையாளங்கள்லாம் என்ன, நம்ம என்ன பண்ணோம், அடையாளத்தையே பிடிச்சிட்டு நின்றுட்டே இருக்கோம். அடையாளம் இதையே பிடிச்சி நின்றுட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா நம்ம உள்ள உட்காந்து நம்ம உள்ளுக்குள்ள யார் இருக்கா, அந்த பரம்பொருள் இருக்கு, அது என்ன இருக்கு, நம்ம அதை யோசிக்கிறது கிடையாது. இந்த வழியில அல்டிமேட் என்ன கொண்டு போகும், அதுக்கு பேசிக் தான் நம்ம இந்த நாமாவளி கொண்டு போக என்ன பண்ணும், தன்னா தானே கொண்டு போய் சேரும். சரணாகதி நாமம் சொல்ல சரணாகதி. அதான் அது ஃபர்ஸ்ட் நாமம் கடவுள். அந்த நாமம் கடவுளுக்கு அப்புறம் படிக்கிறது, அறிவு, தெரிஞ்சுக்கிறது, கான்ஃபிளிக்ட் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அதில் வந்து டூஸ் ஆர் டோன்ஸை விட்டுறது. அதில் என்ன நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அடியார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, குருமார்கள் எப்படி சொல்லியிருக்காங்க, நம்மளோட சேர்ந்திருக்கு. ஏன்னா அபிராம இதில் ஒரு இடத்துல வரும், புண்ணியம் செய்தனவே மனமே புது பூங்கவளை கண்ணியும் செய்ய கணவனும் கூடி நாம் காரணத்தான் நன்னி இங்கே தம் நடுவிருக்கன்னா என்ன, நடுவில் உட்காந்து எல்லாரும் உட்காந்து ராமநாமா சொல்லும்போது ராமராமா தன்னை தானே ராமன் பிடிக்குதோ ராமநாமா சொல்லிடுவான். அந்த பாட்டு புண்ணியம் செய்தனவே மனமே புது பூங்கவளை கண்ணியும் செய்ய கணவனும் கூடி நம் காரணத்தான் நன்னி இங்கே வந்து நடுவிருக்கும் தம்மடியாக பண்ணி தம் சென்னியில் பாதம் பத்மபாதம் பதித்திடவே அப்படின்றாரு. அந்த ராமநாமா, இந்த ராமநாமா சொன்னாலும் இறைவனோட பாதம் தலையில வரும் பதித்திடவேன்றார் அபிராமேந்தாதி நூல் வந்து கரெக்டா இங்கேருந்து 300 வருஷத்துல அம்பாளோட தாடத்தை விட்டறிஞ்சு மாத்துனது. அது சும்மா கிடையாது. அப்ப வந்து நாமாவளி சொன்னா என்ன ஆகும், தன்னைத்தான இறைவனோட பாதம் வரும். பாதம்னா என்ன, ஞானம்னு அர்த்தம். டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ஞானம்னு அர்த்தம். ஃபண்டமெண்டலா நீங்க பாத்தீங்கன்னா இறைவனோட பாதம், அது பேசிக். இது டெக்னிக்கலா அது புரிஞ்சிக்க என்ன ஆகும், பாதம்னா ஞானம் தெரிஞ்சா என்ன பண்ண முடியும், எது டூஸ் ஆர் டோன்ஸ், வாழ்க்கையில வர கவலைகள், சம்சாரத்துக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம். ஒரு தடவை பார்த்துங்க, இந்த குருக்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. ஒரு சின்ன இது சுவாமி யோகிராம் சுகுமார் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, the whole cosmic world, sun, moon, planets are எல்லாத்தையும் காமிச்சிருக்காரு in my hand அப்படிங்க. அந்த இந்த இதுல ஒரு அதிசயம் சொல்றேன். நான் எங்க அப்பா ஒரு 4 வயசா இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். நமச்சிவாய சொல்லுவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன போட்டோ, சாமி போட்டோ இருந்துச்சு எங்க வீட்டுல, விசிறி வச்சுட்டு இருப்பாரு. ஒரு சாமி பாத்தீங்கன்னா இப்போ வந்து சொல்ல மாட்டேங்குது, கையில வச்சுக்கோங்க. அப்பா வந்து சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இவ்வளோண்டு போட்டோ, சாமி போட்டோ யோகிராம். நான் அப்ப அதை பார்த்துட்டே இருப்பேன். அது பேர் என்ன எனக்கு தெரியாது. அதை நான் பெரிய பிள்ளையாகி நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. இப்போ அது பார்த்தீங்கன்னா ஆட்சி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், ஆஹா அந்த வயசுல நம்ம அந்த ஃபோட்டோ பார்த்தோமே. இப்போ அந்த ஃபோட்டோவை தேடுறேன் எங்கள் வீட்டில், அது கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் அப்பா வச்சுருந்த ஃபோட்டோ காட்சி கொடுத்துருக்காரு. அது பாருங்க, அந்த வயசுல எனக்கு அது தெரிஞ்சு, அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ இந்த அளவுக்கு எனக்கு அது வந்துடுச்சு. சாப்பாடு போட்டேன் எனக்கு அது அந்த வயசுலேயே அந்த இது வந்தாச்சு. 4 வயசுலேயே பார்த்துச்சு சாமியை. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னணி பாடகர் இருக்காரு இல்லையா, அவருடைய ஒய்ஃபு எல்லாம் பையன் கிறிஸ்டியன்ஸ் தெரிஞ்ச, அவர் சாமி மேலே பெரிய பக்தி. இந்த அம்மா கொஞ்சம் ஈடுபாடாக இல்லாமல் இருந்தது. மகனுக்கு இது கழுத்தில் ஒரு கட்டி, அப்போ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்த்தாங்க. இதை பார்த்தாங்க, சென்னையில் பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப புலமாலும் இருக்குது. ஆமாம், கட்டியாக இருக்கிறதுனால இப்படி இங்கே அமெரிக்கா போட்டு அமெரிக்கா போயிட்டு அங்கே பார்த்தாலும் அவனுக்கு கைவிட்டான். ஒரு இஷ்டமான தேவையில்
ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ணதுக்கு முன்னே அவருடைய கையை பிடிச்சிட்டு அழுகிறார். எனக்கு இங்கே போய் இந்த திருவண்ணாமலை வசீரிசாமியார் அவர் நினைச்சாருன்னா எனக்கு சரியாக போகும் ஏன்னா அவருக்கு கண்டிஷன் போடுறாரு. சரி கூட்டிகிட்டு போகிறேன், அவர்கிட்ட போய் எதுவும் வாங்கி திறந்து பேசக்கூடாது. மானசீகமாக அந்த பையனுக்கு இப்படி கருத்துல இருக்கு, காப்பாற்றுங்க சாமி சொல்லி பிரார்த்தனை தவிர வேற வாங்கி திறந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். இது எங்கே ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ணதுக்கு முன்னால் இந்த பேச்சு நடக்குது. நேரே இங்கே வந்துட்டாங்க, சென்னை வந்துட்டாங்க. நேரே அவங்க கார் நேரே சுவாமி அப்படி சிங்கம் மாதிரி வெளியே வந்து இவங்க பார்த்தா வந்துட்டு அவங்க ஒய்ஃபை கொடுத்து நீ அமெரிக்காவில் வச்சு இந்த ஃப்ளைட்டில் வச்சு என்ன பேசினா இப்போ காலையில் வரல இவங்க வந்து எப்படி the whole cosmic world பிரபஞ்சம் அதே போல all planets are in my hands. இப்படி ஒரு கேரண்டியோட சொல்லக்கூடிய குருக்கள் யார்? மகாபெரியவர் குருமார்கள்லாம் இருந்தாங்க. அவங்க கையில் எல்லாமே இருக்கு. நம்ம விதியை மாற்றலாம், விதியை மாற்றலாம் அறிதல்ல அவன் கருணை எளிதல்ல யோகி ராமா திருவருளை சூரத்குமாரா வரமருளை. அப்போ என்னாச்சு, இவன் ஒன்று அப்படியே ஒழுங்கு விழுந்து அழுகிறான். அதுக்கு மானசீகம் நினைச்சுட்டாங்க கண்டு கூட காட்டல. உடனே சுவாமி கொஞ்சம் ரெண்டு வரையும் பார்த்துக்கிட்டு அதுதான் திருப்பி இல்லை பையனை கூப்பிட்டாரு, தொடையில் வச்சுக்கிட்டு கேன்சர் இன்னைக்கு எல்லாம் போயிட்டு எங்க இப்போ உங்க ஆத்துல வச்சு இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல் பிளானட்ஸ் அவர் நினைக்காம இங்க யாரும் வந்துட முடியாது. கரெக்ட். அது அவனருள் வேண்டும். அம்மா தான் காரணம். அந்த முன்னால இந்த பக்கமா போனா பார்த்துட்டு தான் போவோம். இப்போ என்னன்னா அவங்க வீட்டுக்கு எப்பவும் வருவாங்க, அம்மா பாடுவாங்க, குறை ஒன்றும் இல்லை மனை போட்டு அதெல்லாம் படித்தாங்க. அதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். எதுக்கு சொல்றேன்னா, இப்படிப்பட்ட குருக்கள் இருந்தும் வழிபாடுல கோயிலுக்கு போனால் தான் நமக்கு கோயிலுக்கு போகணும்னு சொல்லலை. குரு அப்படி குரு பார்க்க கோடி புண்ணியம் சொன்னா அதை புரிஞ்சுக்கிறாங்க. மக்களுக்கு பக்குவம் இல்லை. ஒரு சிலவங்க தெரிந்தவங்களாம் என்ன பார்க்குறாங்க, குரு தான் எல்லாம். சாமி சொன்னது போல, சுப்பிரமணியன் சொன்னது போல அருணகிரிநாதர் கேட்குறார், முருகன் கேட்குறாரு அவர்கிட்ட, உனக்கு என்ன வேணும்னு கேட்டவங்க, குருவாய் வருவாய் அருவாய் முகனே தானே நான் சொல்லுவேன். குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் விரியாய் கரியாய் விதிவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பார்ந்த நேயர்களே, பக்த பெருமக்களே, யோகிராம் சுரத்குமார் யூடியூப் சேனலில் நீங்கள் எல்லாரும் கேட்டுருக்கீங்க, உலகம் முழுவதும் வந்து கேட்டுருக்கீங்க. அடுத்த பார்ட்டு என்னோட திரும்ப முதல்ல வரும்போது ரெண்டாவது பார்ட் இது வந்து எனக்கு இதில் வந்து என்னோட புலமை காமிக்கல எல்லாம் அவரோட குருவோட அனுகிரகம் சாமியோட அனுகிரகம் இருக்கிறதுனால எனக்கு கிடைச்சது. இதில் நான் ஏதோ சொல்லிட்டேன் அப்படிலாம் கிடையாது. அவர் சொன்னோட இதுவும் என்னோட தன் முனைப்புனால தான். இந்த சாமி எவ்வளோ தூரம் எனக்கு சொல்லிக் கொடுத்த எங்கள் விட சுப்பிரமணிய பாகவதர்லேருந்து சுவாமி ஓம்காரலேருந்து சுவாமி சமானந்தர்லேருந்து என்னென்னலாம் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதில் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட கிளாஸில் கேட்ட சொல்லிக்கிட்டேன். அவ்வளோதானே தவிர்த்து இதில் வந்து நான் பெருசாக எடுத்து பேசிக்கிட்டே இருந்ததுன்னா ஒன்றும் கிடையாது. சுவாமிக்கு திருப்தியாக இருந்தால் அதுவும் அவர் கொடுத்த அனுகிரகம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு முக்கியமாக நம்ம மாதாஜி காட்சி கொடுக்குறாரு. வீட்டில் தானே படத்தை பார்க்குறாங்க, பார்த்துருக்க சொல்லி எவ்வளோ வந்துக்கிட்டே இருக்கோம். பக்தி ஞானம் வைராக்கியம் எல்லாமே சரி கேள்வி ஞானத்தில் வரும். எல்லாரும் கேட்கலாம். அடுத்த மாதம் பார்ப்போம். யோகிராம் சுரத்குமார் மகாராஜுக்கு, காஞ்சி மகா பெரியவருக்கு, சுவாமிக்கு வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம், ஜெயம் ஜெயம், வெற்றி வெற்றி.